சுடிதார் பேண்ட்டு எப்படி ட்ராயிங் போடுறது, எப்படி கட்டிங் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் போட்டுடலாம். சுடிதார் பேண்ட்டு தைக்கணும்னா ரெண்டே இதுவாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று பட்டி, இன்னொன்று வந்து பேண்ட்டு. பட்டிக்கு ரெண்டே அளவு தான் தேவைப்படும். உங்கள் இடுப்போட சுற்றளவு, அப்புறம் வந்து பட்டியோட உயரம். இந்த பட்டி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்து ஒரு 1.5 விட்டுக்கணும், கீழே ஒரு அரை வந்து தையலுக்காக விடுறோம். அந்த 1.5 விட்டது வந்து நம்ம நாடா கோக்கிறதுக்காக மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக தான் 1.5. அவங்க பட்டியோட அகலம் வந்து 12, அதாவது இடுப்பு சுற்றளவு 12, தையலுக்கு ஒரு 2 விட்டுக்கலாம். அந்த 2 வந்து எதுக்குன்னா, இப்போ 2 துணியாக இருந்ததுன்னா அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கும், முன்னாடி வந்து நாடா கோக்கிற இடத்துல மடித்து தைக்கிறதுக்கும். இவங்க பட்டியோட அகலம் வந்து 12, 2 எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். பட்டியோட உயரம் வந்து 6 + 2, மேலே 1.5 கீழே வந்து அரை. அடுத்தது பேண்ட்டு. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கால் உயரம் வந்து அவங்களோடது 34, மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கலாம் தையலுக்காக. அடுத்தது கீழே வந்து உங்களுக்கு தெரியாது, துணி கட் பண்ணும் போதும் இந்த ட்ராயிங்கோட எண்டிங்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு சரியாக தெரியல, ஆனால் உங்களுக்கு இது கொஞ்சம் தள்ளி போனால் தெரியும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா காலோட சுற்றளவு, சீட்டோட உயரம், இந்த இடத்துல எடுக்கிறது சீட்டு உயரம் 9 + 1. எதுக்காகனா தையலுக்காக 1 விடுறோம். அடுத்தது காலோட சுற்றளவு. கால் சுற்றளவு கீழே வரும், நமக்கு 6.5லேருந்து 7 வரும் கால் சுற்றளவு. அது +1, தையலுக்காக 1 எடுத்துக்கிறோம். இந்த கால் சுற்றளவுக்கு கீழே வந்து ஒரு 4 உயரம் விடணும். அது எதுக்குன்னா, காலை வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக விடுவோம். அந்த கீழே வந்து நம்ம மடித்து தைக்கும் போது நம்ம கேன்வாஷ் கூட வச்சு தைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம துணியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா மடித்து தைச்சிங்கன்னா கேன்வாஷ் வச்ச மாதிரி நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சீட்டோட உயரம் முடியுது இல்லையா, அதையும் இந்த கால் சுற்றளவு முடியறதையும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்சமாக வளைவு கொடுத்துக்கோங்க. அது இன்னுமே நல்லா வளைவு கொடுக்கலாம். எனக்கு இது நின்று ஸ்கெட்சு பண்ண முடியல, கொஞ்சம் நல்லா வளைவு கொடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து 12. ஸோ அதே தான் நம்மளுடைய இதுக்கும் வரும். அதில் வந்து +5 + 1. எதுக்குன்னா 5ன்றது தான் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கிறது. நம்ம சுடிதார் பேண்ட்டோட காலில் வந்து நம்ம ஃப்ளீட் வைப்போம் இல்லையா, அதுக்காக 5 வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். தையலுக்கு 1. இடுப்பு சுற்றளவு வந்து 12. நம்ம பட்டியில் என்ன வைக்கிறோமோ அதே தான் இங்கேயும் வைக்கணும். தையலுக்கு தான் நம்ம இங்கே வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த பட்டி தைக்கும் போது அந்த பட்டி தைச்சி முடிச்சுட்டு 12 இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அப்புறமா இதுலேயும் நம்மளுடைய 12 எடுத்துட்டு பேலன்ஸை தான் நம்ம வந்து ஃப்ளீட் வைப்போம். அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ கட்டிங் வந்து பார்க்கலாம். பாருங்கள், பட்டி வந்து இது காலோட அளவுகள், இது பேண்ட்டு, கால் பேண்ட்டோட அளவுகள். இது ஃபஸ்ட்டே வந்து சுடிதார் பேண்ட்டை அளந்து எழுதி வச்சுக்கோங்க. இதோ தெரியுதுங்களா, காலுக்கு கீழே உயரம் வந்து 4 விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும் காலோட உயரம். இது நான் இப்போ கட் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்வேன். இப்போ இது வந்து என் ஸ்டூடெண்ட் தான், அவங்க தான் இதை கட் பண்ணுறாங்க. பாருங்கள், அவங்க பட்டி வந்து அவங்களுடைய பட்டி வந்து 10 வச்சுருக்காங்க. ஃப்ளீட்டுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. சாரி, இது வந்து பட்டி. இது பட்டியோட உயரம், பட்டியோட அகலம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து சீட்டு உயரம், நம்ம சுடிதாரில் சீட்டு உயரம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பட்டி உயரமும் சீட்டு உயரமும் சேர்ந்து 16 இருக்கணும். அது 8 8ஆகவும் எடுத்துக்கலாம், இல்லை 10 8ஆகவும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சீட்டு சுற்றளவு. சீட் சுற்றளவு அப்படின்னா நம்ம பட்டியோட சுற்றளவு +5 விடணும். அவங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து காலோட உயரம் ப்ளஸ்ஸு கீழே வந்து பட்டிக்காக விட்டுருக்கோம். இங்கே கீழே கொஞ்சம் விட்டுருக்காங்க, அது வந்து பட்டி. இது வந்து கால் சுற்றளவு. அவங்களுக்கு 6.5, அவங்க 1 எக்ஸ்ட்ரா வச்சு 7.5 வச்சுருக்காங்க. இப்போ இது கீழே பாக்ஸ் மாதிரி இருக்கே, அதான் இதுதான் வந்து பட்டி, கால் சுற்றளவுக்கு நல்லா மடித்து தைக்கிறதுக்காக.
அடுத்தது நம்ம சீட்டோட உயரமும் கால் சுற்றளவும் இப்படி கிராஸாக வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த பட்டி கட் பண்ணுறோம் இல்லையா, பட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 விடுவோம். அந்த 2 வந்து நம்ம 2 துணியையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நாடாவை நம்ம தைக்கிறதுக்காக எடுப்போம். அப்படி எடுக்கும் போதே உங்கள் பட்டியோட கரெக்டான அளவு என்னவோ அதை மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பட்டியோட இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே பேண்ட் ஒன்று கட் பண்ணுவோம் இல்லையா, இந்த பேண்ட்டை வந்து நம்ம வந்து வைக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 5 விட்டுருப்போம். அது வந்து ஃப்ளீட்டுக்காக விட்டுருக்கோம். அந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அவங்களுக்கு ஃப்ளீட்டுக்கு வந்து 1 இன்ச்சியோ 1 இன்ச்சு தான் பத்தாமல் இருந்தது. அவங்களுக்கு வந்து +5 விடணும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து 4 தான் வைக்க முடிஞ்சுது. ஒரே 1 இன்ச்சு மட்டும் கம்மியாக இருந்தது. அவங்க இந்த துணியை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இவ்வளோ பெருசு 1 இன்ச்சு வராது. பட் நம்ம வந்து 2த்தையும் ஜாயின் பண்ணும்போது நார்மல் கிளாத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்புறம் இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அதனால எக்ஸ்ட்ரா 1 எடுத்திருக்கோம். இன்னொன்று கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதையும் சேர்த்தே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை தூக்கி உங்களோட சீட்டு உயரம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஃப்ளீட் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். ஃப்ளீட் அதிகமாக தேவைன்னா இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி வேணாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணாலும் உங்களுக்கு அது ஃப்ளீட் வந்து நல்லா நிறையவே கிடைக்கும். பேண்ட்டுக்கு வந்து நாடா நீங்கள் இதே துணிலையும் தைச்சிக்கலாம். இல்லாட்டி கடையில் காட்டன் நாடா இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து அவங்க கட் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இந்த 4 பீஸ் இருக்கும், 4 பீஸையும் 4 பீஸோட நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே அட்டாச் பண்ணுற துணியை ஃபஸ்ட்டே கட் பண்ணி அட்டாச் பண்ணுறதை விட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டியை தான் கட் பண்ணுறாங்க. பட்டி நம்ம இந்த மாதிரி போடும்போது அப்புறம் துணி வந்து எப்படி மடிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே துணி வந்து எப்படி மடிக்கணும்னா, துணி வந்து 4ஆக தான் மடிக்கணும். அதை வந்து நம்ம பக்கம் வந்து ஓப்பன் வரக்கூடாது. பட்டு நம்ம பக்கம் ஓப்பன் வரக்கூடாதுன்னா ஃபுல் ஓப்பன் வரலாம். துணியை வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்டேருந்து ஆப்போசிட்டாக மடிச்சுட்டு மேலேருந்து கீழே மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்ட்டோட இது வந்து கரெக்டாக வரும். இது வந்து 2 ஒரு பேண்ட்டு நல்லா தாராளமாக தைக்கணும் அப்படின்னா நமக்கு 2.5 மீட்டர் இருந்ததுன்னா தாராளமாக தைக்கலாம். 2 மீட்டர்னால் கொஞ்சம் பட்டிக்கு வந்து துணி சைடில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் தைக்கணும். இப்போது மேலே வந்து பட்டி, கீழே வந்து பேண்ட் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு வச்சோம் இல்லையா, அது வந்து இப்படி சென்டரில் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்படி சென்டரில் வரும். நீங்கள் வந்து இந்த கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளீட் வந்து நம்ம சைடில் தான் வைக்கணும்.